அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம் சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம். மாதம் பலன், மாதத்தின் வாழ்நாள் பலனாகும். சிம்மராசி நேர்களின் குணாதிசயம் எப்படி இருக்கும்? ஆண்மை குணம், கோபம், அதிகாரம், கருவம், பிடிவாதம், மற்றவர்கள் ஆர்டர் போடும் குணங்கள், மற்றவர்கள் தனக்கு கீழே இருக்க வேண்டும் என்று எண்ணம் உடையவர்கள், எந்த சமயத்திலும் தன்னை மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் உடையவர்கள், பிறரை எளிதில் நம்பாதவர்கள், ஒரு முறை பல முறை யோசிக்கும் தன்மை உடையவர்கள். இவர்கள் எங்கு சென்றாலும் தனக்கென ஒரு சிம்மாசனத்தை எதிர்பார்ப்பார்கள் அல்லது அமைத்து கொள்வார்கள். இல்லை, சில நேரங்களில் அமைத்து கொள்ள முயற்சிப்பார்கள். தன்னுடைய கருவத்தினாலும் தன்னோட பிடிவாதத்தினாலும் பலரையும் பகைத்து கொள்வார்கள். வெளியில் தன்னை வெறப்பாக காட்டிக்கொண்டாலும் தனக்குள் கொஞ்சம் நடுக்கமும் கொஞ்சம் தயக்கமும் இருக்கும். இவர்கள் சுயநலத்துக்காகவும் சுய கௌரவத்துக்காகவும் காட்டிக்கொள்ள மாட்டாங்க. கவனிச்சால் மட்டும் வாங்க பலனுக்கு போகலாம். சிம்மராசினருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன் தாங்க அதிபதி. சூரியன் பார்த்தீங்கன்னா தன் சார்ந்து 7 போய் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி பெற்ற 7ஆம் அதிபதி மகர சனியோட பார்த்து பயணிச்சு அந்த ராசி எதனா பார்க்குறாருங்க. ஓகேங்களா? அப்போ குரு 9ஆம் இடத்துல குருவும் பார்க்குறாரு. அப்போ ஓகேங்களா, அவங்களை 5 கோடி 8 கோடி குருவும் பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ ஏன் மற்றெல்லாம் பார்வை சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டாக்கா, அது ஒரு சப்ஜெக்ட் பாருங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்மல் பலன் உங்களுக்கு எல்லாமே வந்துருங்க. ஓகேங்களா? அந்த பார்வையில் எனக்கு மைண்டில் வச்சுட்டு தான் உங்களுக்கு பலனே சொல்லுவேன். அது ஒரு வார்த்தையை சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது கொஞ்சம் டைம் இருக்கும். அதுதான் ரைட். ஓகேங்களா? ரைட். ஓகே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட் சொல்ல வேண்டியதாக போயிடுது. அவ்வளோதான், என்னையும் சொல்லிடுறேன். அவ்வளோதான். ரைட். ஓகேங்களா? சரி. அப்போ தன்சாங்க 7 அமர்ந்து 7ஆம் வீட்டை பார்க்குற 7ஆம் அதிபதி ஆட்சி போட்டிருக்காரு. ஓகேங்களா? அப்போ அவங்களோட இன்னும் யாருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ 2 கோடியும் 11 கோடியும் புதன் பகவான். அப்போ 2 கோடி அதாவது கன்னி புதன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு, ஓகேங்களா, இப்போ தன் சாணத்துக்கு 6ல் ராசிக்கு 7ல் போய் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் போய் பயணிக்கிறார். ஓகேங்களா? கன்னி புதன். அப்போ 11 புதன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு 9ல் ராசிக்கு 7ல் பயணிக்கிறாருங்க. ஓகேங்களா? ரைட். ஆட்சி பெற்ற சயின்ஸ் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கோடி 10 கோடிவன் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது துலாம் சுக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா 3 கோடிவன் தன் சாணத்துக்கு 4ல் ராசிக்கு 6ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகரத்தில் பயணிக்கிறாருங்க. ஓகேங்களா? ரைட். 10 கோடி பார்த்தீங்கன்னா ரிஷப சுக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 9ல் ராசிக்கு 6ல் மகரத்தில் பயணிக்கிறாருங்க. அப்புறம் அவரோட யார் பயணிக்கிறா? 4 கோடி 9 செவ்வாய் பயணிக்கிறாருங்க. அப்போ ரைட்டு. அப்போ 4 கோடி பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக செவ்வாய் பார்த்தீங்கன்னா தன் சார்ந்து 3ல் ராசிக்கு 6ல் மகரத்தில் பயணிக்கிறாரு. ரைட். ஓகே. அப்போ 9 கோடி மேசவாய் பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்துக்கு 10ல் ராசிக்கு 6ல் மகரத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ இவருக்கு வீடு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 6 கோடி 7 கோடி இல்லைங்களா சனீஸ்வர பகவான். அப்போ 6 கோடி மகர சனி தன் சார்ந்துக்கு 12 முதல் சொல்லியாச்சு. இந்த மாதம் சொல்லி தான் ஆகணும். ரைட். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ 6 கோடி தன் சார்ந்துக்கு 12ல் ராசிக்கு 7ல் 7ஆம் அதிபதியாக கும்பத்தில் அவராக இருந்து ஆட்சி பெறாருங்க. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 கோடி 8 கோடி குரு பகவான் இல்லைங்களா? அப்போ 5 கோடி தனுசு குரு பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 5ல் ராசிக்கு 9ல் ஓகேங்களா மேசத்தில் பயணித்து அந்த 5ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறாருங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது 8 கோடியும் பார்த்தீங்கன்னாக்கா மீனகுரு பார்த்தீங்கன்னா தன் சார்ந்து 2ல் ராசி 9 உட்காந்து அமர்ந்து பார்க்குறாரு. ரைட். அப்போ இதுக்கு யார் இருக்கா? 12 கோடி பார்த்தீங்கன்னாக்கா சந்திர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா கடக சந்திரன் பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு 6ல் ராசிக்கு 5ல் தனுசில் பயணிக்கிறாருங்க. பயணித்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. ரைட்டு. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்காரு. அப்போ இதுக்கு என்னதான் பலன் சொல்ல போகிறோம் நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த காலகட்டங்களில், அதாவது நம்ம என்னதான் இருந்த காலகட்டங்களில் நம்ம சுய கௌரவத்தை விட்டு கொடுத்துக்க மாட்டோம். ஏதோ ஒரு பாயிண்ட் அப்பில் நம்ம காப்பாற்றப்பட்டுகிட்டே இருப்போம். ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம ஆகிட்டே இருக்குது. இந்த காலகட்டங்களில் தனக்கு தானே உதவிங்கிற மாதிரி இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பாயிண்ட் அப்பு, நல்ல ஒரு செயல்பாடு, நல்ல ஒரு செயல்திறன் இந்த காலகட்டம் இருக்குமானா கட்டாயம் இருக்கக்கூடிய பாயிண்ட் அப் இருக்குங்க. அதே மாதிரி காலகட்டங்களில் இன்னொரு பாயிண்ட் அப்பு மனைவியோடு எந்த அளவுக்கு, அதாவது இது பெண் ஜாதகம் இருக்க பட்சத்திற்கு கணவனோடும், கணவன் ஜாதகம் பெண்களோ மனைவியோடும், இப்படி ஒருத்தர் கணவன் மனைவியோடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நீங்கள் ஒரு எந்த காரியத்தை செயல்படுறீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு ஜெயம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய பாயிண்ட் அப் கிடைக்கும். அப்போ அது மூலிமா நல்ல ஒரு வருமானத்தையும் நல்ல ஈட்டக்கூடிய அமைப்பு, செயல்திறனும், நீங்கள் பெறக்கூடிய லாபமும், பெறக்கூடிய ஆசைகளும், உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டம் இருக்குங்க. இப்போ அதை கட்டாயம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் தொடர்பு ஏற்படக்கூடிய வலுவாக இருக்குதுங்க. அது 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வலு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த காலகட்டங்களில் நம்ம மூத்த சகோதரர்கள் உதவிகள் நம்ம மட்டும் நாடுவாங்க. அந்த உதவிகள் நமக்கு வெற்றிகரமாக திருப்பி தான் செஞ்சு கொடுக்கக்கூடிய பாயிண்ட் நம்ம பக்குவத்தை நம்ம நிதான போக்கில் நம்ம இருப்போம். அதே நண்பர்களும் அதே போல் தான், வளர்ப்பு தந்தையருக்கு அதே போல் தான் நம்ம செஞ்சு கொடுப்போம். ஓகேங்களா?
ரைட்டு. அப்போ பார்த்து குடும்பத்தை போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கொஞ்சம் இக்குகள் வரும். அது மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனை. வருமானம் பொருளாதாரம் அப்போ பார்த்தீங்கன்னா ஏற்றத்தில் கொஞ்சம் வரும், கொஞ்சம் இடிக்கும். அது மட்டும் தான் பெருசாக ஒரு பாதிக்காதுங்க. கொடுக்குற டைமுக்கு சொன்ன டைமுக்கு நம்ம போக முடியாது. அது கொஞ்சம் பேச்சுக்கு தடுமாட்டங்கள் வரும். ஒரு நிலையில்லாத போக்கில் சில தடை தாமத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் வாக்குறுதி கொடுக்க கொஞ்சம் நம்ம இந்த பயந்துட்டு கொஞ்சம் ஒரு அரை மனசாக கொடுக்குற மாதிரி கொடுப்போம். அது மட்டும் தான் பாயிண்ட்டாக ஓகேங்களா? அப்போ நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ நம்மளுக்கு ஒரு நல்ல விதமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இளைய சகோதரி இந்த காலகட்டங்களில் அதாவது ஒரு லோன் வாங்கி வண்டி வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்ம இளைய சகோதரி இந்த மாதிரி சுகபோகத்தை அனுபவிப்பாங்க. அப்போ நம்ம வீரியம் இந்த செயல்பாடு வேறு செயல் இது மூலிமா நம்ம நல்லா அனுபவிப்போம். கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. ஓகேங்களா? வெற்றி பெறுவோம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இக்குகள் எல்லாம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஓகேங்களா? இருக்காதுனாக்கா இருக்காமல் இருக்காதுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி. ஓகேங்களா? அப்போ நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தாய் மாமன்ற ஒரு ஆசீர்வாதம், தாய் மாமான மனசு குளிர வைக்கிறது, வளர்ப்பு தாய் குளிர வைக்கிறது, நம்மளோட வேலையாட்கள் குளிர வைக்கிறது, நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவ மாத்திரை அமைப்பு குளிர வைக்கிறது. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அனைத்து சிறப்பு நமக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து காலம் பார்த்தீங்கன்னா தொழில் அந்த காலப்படத்தில் தொழில் நல்ல ஒரு பாயிண்ட் நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு சிறப்புகள் கொடுக்கும். சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு, அதாவது ஒரு பேங்க் லோன் எடுத்து தொழில் பண்ணுறது, கடன் வாங்கி தொழில் பண்ணுறது, வட்டி கொடுத்து நாமளும் தொழில் பண்ணுறது, கடன் வட்டி கடன் கொடுத்து கந்து வட்டி கொடுத்து நம்ம தொழில் பண்ணுறது அமைப்பில் காலகட்டம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரை இந்த நோயாளி சம்மந்தப்பட்ட அமைப்பு பண்ணுற தொழிலெலாம் இந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்கும். ஒரு சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேர் புகழ் பட்டப்படிப்பு படிக்கிறவங்களும் டாக்டர் படிப்பு, அரசாங்க படிப்பு, உத்தியோகம் இந்த காலகட்டம் ஒரு அமைப்பு நல்ல ஒரு பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு உண்டான ஒரு காரணத்தை கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்து கூட்டா தொழில் நம்ம இருந்த காலகட்டம் நல்லா சிறப்பாக இருக்குங்க. ஒரு கூட்டு தொழில் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமைப்பில் ஒருங்கிணைஞ்சு போகிறது, அது சேர் முறைக்கட்டு, சூதாட்டம், சீட்டாட்டம் இந்த மாதிரி அமைப்பில் போகிறது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ இந்த பாயிண்ட் இப்போ எல்லாம் நல்லா இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து சோதனை பண்ணுறது கொஞ்சம் நல்லதுங்க. இந்த காலகட்டங்களில் நம்மளோட சுகசாலமாக இருக்கட்டும், தாயோட அமைப்பாக இருந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு உண்டான செலவினம் கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்கும். வீட்டுக்கு உண்டான செலவு வந்துட்டு தான் இருக்கும், உடம்புக்கு உண்டான செலவு வந்துட்டு தான் இருக்கும், படிப்புக்கு உண்டான செலவு வந்துட்டு தான் இருக்கும், உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான செலவு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பாதிப்பெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும், சூழ்நிலை கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம தந்தையார் நம்ம அப்பாக்களை பார்த்து காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அவருக்கு ஒரு கடனை வாங்கி அந்த காலத்தில் சுகமாக இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா வீடு சம்மந்தப்பட்ட கடன் வாங்குவார், வண்டி சம்மந்தப்பட்ட கடன் வாங்குவார், இல்லை தூரத்தை பயணம், ஆன்மீக பயணம், புனித யாத்திரை இந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான செலவு பண்ணுவார். இல்லை அவரோட தேவைக்கு அவர் சுகபோகத்துக்கு செலவு பண்ணி கடன் வாங்குவார். இல்லை ஏதோ கொஞ்சம் பிரச்சனை மாட்டுவார். நல்லது இருக்குது, கெட்டது கொஞ்சம் பார்த்து சோதனை வகுப்பு நல்லதுங்க. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து காலகட்டம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் குழந்தை பார்க்க கிடைக்குமா கேட்டாங்க காலகட்டங்களில் சிறப்பாக கிடைக்கிறது ஒன்றா பாயிண்டப் இருக்குதுங்க. ஏன்னா கொஞ்சம் விரைவு பண்ணி கொஞ்சம் செலவு பண்ணி கிடைக்கிறது பாயிண்டப் இருக்குங்க இந்த காலகட்டங்களில். அவள் புதுசாக கரு தெளிக்குமா அந்த மாதங்கள் கரு தெளிச்சது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா ஒரு சிறப்பாக அம்சம். பட் சிறப்பாக இருக்குங்க. அது டெலிவரி இந்த டைம் அந்த மாதங்கள் ஆக போகுது அப்படின்னு கேட்டாக்கா சிறப்பான அமைப்பில் டெலிவரி ஆகுங்க. அது குலதெய்வ கோயில் எந்த அளவுக்கு நீங்கள் வணங்கி பிரார்த்தனை பண்ணி ஜீவசமாதி சித்திர வழிபாடு எல்லாம் பண்ணுறீங்கன்னா அந்தளவு உங்களுக்கு ஒரு புனித ஏற்ற போயிட்டு ஒரு தீர்த்தம் தெளித்து தீர்த்தத்தை கருப்பணி பண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அழகான குழந்தை சிறப்பான அம்சத்தில் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு திடீர்னு ஒரு வரவேற்பு, திடீர்னு அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ பூர்வீகத்தில் நம்ம சொத்து பத்து இருக்குது, இது மாதிரி தொடர்பு நம்ம இருக்கிறவங்கனாக்கா நல்லா திடீர்னு ஒரு கனெக்டிவிட்டாக நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு பங்கு எச்சா வரக்கூடிய பாயிண்டப்பு ஓகேங்களா கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்குது. மனைவரி பாரம்பரிய சொத்து காலகட்டங்கள் கிடைக்கிற வாய்ப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடம், மாந்திரிகம், கலைத்துறை, அரசியல் தொடர்பு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொடர்பு காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்டப் நம்மளுக்கு நல்ல ஒரு அனுகூலமாக நல்ல ஒரு பாக்கியமாக பாயிண்ட் கொடுப்பாங்க. தந்தை வழி போரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாயிண்டப் நல்ல சிறப்பு அம்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு பாயிண்டப் ஏதோ நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இன்னும் அந்த 9ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா திருவோண நாளில் இருக்கிற செவ்வாய். ஓகேங்களா? அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து செவ்வாய் நவவச பிறகு பார்த்தா நீச்சா வரும். அது மட்டும் கொஞ்சம் இடிக்கிறத தவிர அதை நீங்கள் காதில் போட்டுக்காம வேணால் மற்ற ராசிக்கு எத்தனை ராசிக்கு இப்போ வாசிச்சாச்சு. அதனால் 2 ராசி சொல்லியிருக்கேன், மற்ற ராசி சொல்லலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டோன்னா கொஞ்சம் பலன் கொஞ்சம் குறையுது. இருந்தாலும் அதை வந்து எடுத்துக்க வேண்டாம். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ காலகட்டங்களில் காதல் என்ன நிறைவேறும். ஓகேங்களா? காதல் திரும்ப நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கக்கூடிய பாயிண்ட் அப்போ குழந்தைங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடத்தி கொடுக்குறது, குழந்தைங்களோட ஆயுதோட இன்சூரன்ஸ் இதெல்லாம் போட்டு வைக்கிறது நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு உண்டான விரையும் அல்லது தூரத்து பயணம் வரக்கூடிய பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஓகேங்களா? இது மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும்.
நீங்க துல்லியமான பலன் நீங்க பாக்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.